ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபைனலி ஒன் பீஸோட சாப்டர் 118 ஸ்பாய்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ இந்த சாப்டரில் நான் லாஸ்ட் சாப்டர் சொன்னேன் இல்லையா, அதோட ஹைப் வந்து இந்த சாப்டருக்கு அதிகமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பார்த்தோம் இல்லையா, லோக்கி வர்சஸ் ஈமோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஆனால் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் இந்த சாப்டருக்கு இந்த அளவுக்கு ஹைப் இருக்குன்னு சொல்லி புரியும். ஏன்னா கிங் ஆஃப் எல்பாஃப் ஆக போகிற லோக்கிக்கும் வேர்ல்டே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க ஈமுக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் நடக்க போகுது. ஏன்னா ரெண்டு பேரும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஆர்வத்தோடு இருந்தோம். ஸோ கடைசியாக ஓடா சென்சேமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் இந்த சாப்டர் வந்து விட்டார். அடுத்த சாப்டருக்கான விஷயம் வந்து நான் கடைசியில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில பயங்கரமான லிங்க் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நானே வந்து மறந்து போயிட்டேன், என்னடா இந்த லிங்க்கை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி நிறைய ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த சாப்டரில் வந்து பார்க்கலாம். ஸோ சாப்டரோட பேர் வந்து காட் அண்ட் டெவில். ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். காட் யார், டெவில் யாருன்னு சொல்லிட்டு. டெவில் அப்சல்யூட்லி நம்மளோட ஈமு தான். அப்போ காட் யாராக இருக்கும், அந்த இடத்துல லூஃபியை பற்றின கதையே வந்து கிடையாது. கொஞ்ச நாளுக்கு வந்து லூஃபி வந்து மறந்துடுங்க. இப்போ லோக்கி தான் வந்து நம்மளோட ஈமுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். அப்போ ஈமு தான் இந்த இடத்துல காடுன்னு ரெஃபர் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இது இல்லாமல் இன்னொரு சான்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து நான் என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே வந்து சொல்கிறேன். இப்போ சொன்னேன்னா அது ரொம்ப ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ அதனால் நான் வீடியோக்குள்ளே வந்து இதுக்கான அர்த்தத்தை வந்து சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஹியூமன் லோக்கியை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கதா வந்து ஸ்பாய்லர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து லோக்கி என்ன பண்ணுறான்னா, அவனோட ரக்னு இருக்கு இல்லையா, ரக்னியை யூஸ் பண்ணி அந்த ஹேமர் ஃபார்மில் ஈமோ மேலே வந்து அட்டாக் பண்ணுறான். அப்படி அட்டாக் பண்ணும்போது அதை வந்து நம்ம ஈமோ என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய பிளாக் ஃப்ளேமை வச்சு அதை அந்த அட்டாக் வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். லைக் பிளாக் பண்ணல, டாச் பண்ணல, ஸ்டாப் பண்ணிடுறான் நம்மளோட லோக்கியோட அட்டாக். அந்த லோக்கியோட அந்த ஹேமர் அட்டாக் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மாங்க ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம லோக்கியை வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஹேமரை வச்சு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுவான். ஆடம் ட்ரீ மேலேயே வந்து ஒரு லைட்னிங் வந்து விடும் இல்லையா, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கு. அதுவும் அந்த அட்டாக்கோட ஸ்கேல் வந்து ரொம்ப மேசிவாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு லார்ஜ் கெப்பாசிட்டி இருக்க ஒரு அட்டாக் வந்து அந்த இடத்துல வந்து விடும். பட் ஈமு வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். லைக் பிளாக் பண்ணல, இல்லை டாச் பண்ணல, ஸ்டாப் பண்ணிடுவோம். இதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து ஈமு வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம ஈமுக்கும் லோக்கி இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கியோட பாடி சைஸ். அது வந்து அவனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக அந்த இடத்துல வந்து இருந்துச்சு. பட் இந்த இடத்துல நம்ம ஈமோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட பாடி சைஸை லோக்கியோட பாடி சைஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் வந்து ஈக்குவல் ஆகிட்டாங்க. நம்ம முதல்ல வந்து ஈமு சின்னதாக இருக்கான்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகிடுவான். கிட்டத்தட்ட லோக்கியோட சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. இதை வந்து கேட்கறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. நம்மளோட ஈமோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வாடை வந்து க்ரியேட் பண்ணுறான். அந்த ஸ்வாடோட பேர் நெமசிஸ். இந்த நெமசிஸ் எது மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மீஹாக் இருக்கான் பார்த்தீங்களா, மீஹாக்கோட ஸ்வாடை மாதிரியே, அப்படியே ஸ்வாடை மாதிரியே ஒரு ரெப்ளிகாவை தான் வந்து நம்மளோட ஈமு க்ரியேட் பண்ணுவான். அதோட பேர் வந்து நெமசிஸ். ஆமாம், இந்த ஸ்வாடை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக லோக்கியோட நெஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, நெஞ்சுக்குள்ளே வந்து குத்திடுறான். ஸ்ட்ரைட்டாக லோக்கியோட நெஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்டாப் வந்து பண்ணிடுறான். இது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டு பேரோட ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. லிட்டரலாக நம்ம லோக்கியோட ஸ்பீடே வந்து பயங்கரமாக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஈமோ வந்ததுக்கப்புறமா என்னடா ஸ்பீடுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி லோக்கியோட நெஞ்சில் ஒரு ஸ்டாப் வந்து பண்ணியிருக்கான். லோக்கினால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ வந்து நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷனில் வந்து நம்மளால் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து சுத்தமாக கிடையாது. அதை பற்றின ஒரு தியரி வீடியோ வந்து நான் சீக்கிரமாக அதை எடுத்துகிட்டு வரேன். மேபி நாளைக்கு கூட எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் கடைசியாக சொன்ன இந்த நெமசிஸ்கே நீங்கள் வந்து ஷாக் ஆகிருந்தீங்கன்னா, அதை விட ஷாக் ஆகிறதுக்கு பயங்கரமான அடுத்த லைன் வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈமு வந்து மீஹாக் மாதிரி ஒரு ஸ்வாட் அட்டாக் வந்து பண்ணுறான். லைக் மீஹாக்கோட சேம் அட்டாக்கை அப்படியே வந்து ரெப்ளிகா பண்ணுறான். இதுதான் வந்து எனக்கு சுத்தமாக வந்து புரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய ஒரு தியரி வந்து போயிட்டு இருந்துச்சு. என்னென்னா, ஈமுவோட கண்ணும் மீஹாக்கோட கண்ணும் கிட்டத்தட்ட ரொம்ப சிமிலராக இருக்கும். ரொம்ப சிமிலர்லாம் இல்லை, சிமிலர் அப்படியே தான் இருக்கும். ரெண்டு பேரோட கண்ணுமே அப்படியே வந்துருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து ஈமுக்கும் நம்மளோட மீஹாக்கும் எதனா லிங்க் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஈமு வந்து 800 வருஷமாக இருக்கான், இன்னொரு பக்கம் மீஹாக் இப்போ வந்தவர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் மேபி லிங்க் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மீஹாக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு கேரக்டர் இல்லையா, ஒரு வார்லாடுன்றதுனால அது ஒரு பெரிய இதுவாகவே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு இன்னும் ஒரு பெரிய லைக் டீப்பான ஒரு பேக்ரவுண்ட், லைக் ஒரு பேக் ஸ்டோரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் அதுக்காக வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து ஈமோ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹியூமனிட்டி, அதாவது மனிதத்தோட டிசைர்ஸை பற்றி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான்.
மனிதன் வந்து எதெல்லாம் நோக்கி இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மனிதத்தை சேர்ந்தவங்க, அதாவது ஹியூமனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே பவருன்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க வந்து பேராசை பிடிச்சி பவருக்காக வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பவருக்காக சுற்றும் போது கரப்ஷனுன்ற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது ஒரு பவரை தேடி போயிட்டு அந்த இடத்துல பவருக்கு பதிலாக பவர் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு பதிலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷனுன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி கரப்ஷன் வந்ததுக்கப்புறமா அந்த பவர் வந்து ஈஸியாக கிடச்சிது. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேக்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. பேக்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி ஈமோட அந்த 3 பேக்ஸ் வந்து பார்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லோவர் வேர்ல்டு அந்த இது பற்றி, அந்த பேக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த 3 சேர்ந்து டாமினேஷனாக ஒரு விஷயமாக வந்து உருவாகுது. அதாவது நம்மளோட பவர், அதுக்கடுத்து நம்மளோட கரப்ஷன், அதுக்கடுத்து பேக்ஸ், இது 3 சேர்ந்து இந்த உலகத்தில் ஒரு டாமினேஷனாக வந்து கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஈமோ வந்து சொல்கிறாரு. இதை எக்ஸாக்டாக வந்து எதை மீன் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல. ஏன்னா ஓடா சென்சி அவரோட மைண்டில் என்ன வச்சுருக்காருன்னு சொல்லி தெரியல. பட் எனக்கு புரிஞ்ச என்னோட இன்டர்பிரேஷன் வந்து நான் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து லோக்கி என்ன சொல்கிறான்னா, நான் வந்து எவனுக்குள்ளே வந்து அடி பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது இந்த இடத்துல ஈமோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு கீழே வான்ற மாதிரி சொல்கிறான். ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஷாம் ராக்ஸுக்காக வந்து நம்மளோட லோக்கியை வந்து இந்த ஹோலி நைட்ஸில் சேர்ந்துக்கோன்னு சொல்லி தானே வருவாங்க. பட் நம்ம லோக்கியை வந்து மூடிட்டு போங்கடான்னு இருப்பான். இந்த இடத்துல ஈமோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் வந்து கேட்குறான். பட் நம்மளோட லோக்கியை வந்து நான் எவனுக்கு கீழே வந்து அடி பண்ண மாட்டேன்றப்பா சொல்லிட்டு அதுக்கு வந்து ஈமோ வந்துட்டு உண்மையான ஹாப்பினஸ், அதாவது உண்மையான சந்தோஷம் டாமினேஷனுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் நான் வருன்ற மாதிரி சொல்கிறான். அவன் ஏதோ மைண்டில் வச்சுருக்கான் லோக்கி, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு லேட்டர் சாப்டர்ஸில் வந்து புரிய வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்கிறானா. ஸோ இப்போ வரைக்கும் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஒரு பெரிய ட்விஸ்ட், அதாவது என்னால் வந்து டைஜஸ்டே வந்து பண்ண முடியல. என்னடா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. இந்த சாப்டர், இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தலையை வெடிச்சிடும் கன்ஃபார்ம், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கி வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறானா, அதுக்கப்புறமா ஈமோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது. யாரை பற்றி நீங்கள் லைக் முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாய் பாயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஜாய் பாயை பற்றி. ஜாய் பாயோட ஒரு சில மெமரிஸ் வந்து அவனுக்கு ஞாபகம் வருதாமா. அதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து லைக் ரொம்ப ஷேடடாக, நம்மளுக்கு வந்து ஜாய் பாயோட ஃபேஸ் ரிவீல் வந்து பண்ணல, அப்படியே ஒரு மாதிரி ஷேடடாக வந்து காட்டுறாங்க. அதில் இவங்க 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாதிரி வந்து இருக்கிறதா வந்து ஸ்பாய்லர்ஸில் வந்து சொல்கிறாங்க. அதாவது ஈமுவும் ஜாய் பாயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கதா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈமு கோவத்தில் வந்து கத்துறான். நான் சொன்னது கரெக்டு தானே ஜாய் பாய்ன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கத்துற மாதிரி வந்து காட்டுறாங்க. எனக்கு சத்தியமாக மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், மொத்தம் 3 வேர்ல்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் சன் காட் நீகா, அடுத்த வேர்ல்டில் ஜாய் பாய், தேர்ட் வேர்ல்டில் நம்ம லூஃபி இருக்கான். இப்போது நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும், நம்ம எல்லாருக்கும் இருக்க அசம்ஷன் என்னென்னா ஈமோன்றவன் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லேருந்து இருக்கவன் சொல்லிட்டு. இப்போ அவன் செகண்ட் வேர்ல்டில் இருக்கானா, அதாவது ஜாய் பாய் கூட வந்து ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி காட்டுறாங்கன்னா, அப்போ அவன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் இருந்திருந்தால் இப்போ அவனுக்கு வயசு அதிகமாக இருக்கும். அப்போ ஜாய் பாய் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்போ இவனுங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ஏன் வந்து இருந்திருப்பாங்க? ஏன்னா இவனுக்கு தான் வயசு அதிகமாக இருக்கும் இல்லையா ஈமுக்கு. அப்போ எப்படி இருந்திருப்பான்னு சொல்லிட்டு அது ஒரு தனி தேரி. நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கான ரிப்ளை வந்து பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து நான் இன்னொரு லிங்க் வந்து பண்ணுறேன். இந்த சாப்டரோட பேர் என்ன, காட் அண்ட் டெவில். ஒருவேளை இதை தான் வந்து நம்மளுக்கு சொல்ல வராங்களோ, காடுன்றவர் ஜாய் பாய், டெவில்ன்றது ஈமோ. மேபி லோக்கி அண்ட் ஈமோ இல்லாமல் நம்மளோட ஜாய் பாய் அண்ட் ஈமோ தான் வந்து அந்த இடத்துல சொல்ல வராங்களோன்னு சொல்லிட்டு என்னோட அறிவுக்கு வந்து தோணுது. நீங்கள் வந்து அதை என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த இடத்துல இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து சொல்கிறானா, சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோட கத்துறானா, சொன்னது கரெக்டு தானே ஜாய் பாய் அப்படின்னு மாதிரி சொல்லி கத்த எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. நம்மளோட லோக்கி வந்து ஈமோவை பார்த்து ஒரு அட்டாக் வந்து பண்ணுறான். அந்த அட்டாக் வந்து ரொம்ப லார்ஜ் ஸ்கேலில் இருக்குது. அந்த அட்டாக் வாங்கி நம்மளோட ஈமோ என்ன ஆகிறான்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆடம் ட்ரீ மேலே போய் மோதிட்டு அப்படியே அவன் வந்து விழுறான். கிட்டத்தட்ட லைக் ஒட்டிக்கிறான்னு கூட சொல்லிடுவாங்கல்ல. ஒட்டிட்டு கீழே வந்து விழும்போது நம்மளோட லோக்கி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவனோட டிராகன் ஃபார்முக்கு வந்து மாறிட்டு தாரேமை வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறான். அப்படி ஷூட் பண்ணோடனே ஈமுக்கு பயங்கரமான டேமேஜ் வந்து விழுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே வந்து சாப்டர் வந்து முடியுது. அதாவது சாப்டரோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்மளோட ஈமு வந்து லோக்கியை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது லோக்கியோட அட்டாக்கை சர்வைவ் பண்ணிவிட்டு ஈமு வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா நம்மளோட லோக்கியை பார்த்துட்டு ஸோ ஃபைனலாக நீ திருப்பி வந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது இந்த இடத்துல அவனோட டிராகன் ஃபார்மை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இதோட நம்மளோட சாப்டர் வந்து முடியுது. இந்த இடத்துல நம்மளுக்கு அடுத்த சாப்டர் வந்து இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சாப்டர் பிரேக்கும் நம்மளோட ஓடா சென்சியை வந்து சொல்லலை. பட் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானோட கோல்டன் வீக், அதனால் மேகசின் பிரேக் வந்து வரும். அதனால் அடுத்த வாரம் வந்து நம்மளுக்கு சாப்டர் வரதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது. பட் அதுக்கு பதிலாக ப்ரீ ஸ்பாய்லர்ஸ் வந்து வரும். ஸோ அதை வந்து நான் சீக்கிரமாக வந்தோடனே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சாப்டர் வந்து
எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் அடுத்த வீடியோ வந்து லைக் வித்தின் லைக் 2 டேஸ்க்குள்ளே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தியரி வீடியோ, லூஃபிக்கு வந்து கியர் 6 அவேக்கனிங் பற்றி ஒரு வீடியோ வந்து நான் ஒரு பிளான் வந்து வச்சுருக்கேன் மைண்டில். ஸோ அந்த வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருக்க நிலைமையில் ஸ்டார்ட்ஸ் கண்டிப்பாக வந்து வச்சு வெளுத்து வாங்கிடுவான் ஈமூ மாட்டினா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் சுத்தமாக வந்து கிடையாது. ஏன்னா லோக்கி அந்த ஃபார்மில் இருந்து அவன் அந்த அடி அடிச்சுமே ஈமுக்கு வந்து ஒன்றும் ஆகலை. ஸோ அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து தோணுது. ஸோ மேபி உங்களோட ஒப்பீனியன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் அடுத்த கியர் 6 வீடியோ வந்து சீக்கிரமாக எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றி.